வெல்கம் டு Vijay channel. என்ன फ्रेंड्स எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வேஸ்டான திங்ஸ் யூஸ் பண்ணி பயனுள்ள பொருளா வந்து எப்படி மாத்துறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவை அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து தேவைப்படும். இது வந்து நீங்க மெக்கானிக்கல் ஷாப்ல போய் கேட்டிங்க அப்படினா கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதுவும் வேஸ்டானதுன்னு சொல்லி கேளுங்க. அதாவது இதுல வந்து இன்ஜின்ல வந்து இத ஃபிட் பண்ணி இருப்பாங்க. ஸ்பார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வரும். இத வச்சு தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்குனா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வேஸ்டானது அந்த அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவை அப்படினு சொல்லிட்டு. சோ அந்த அண்ணாவும் சரி எடுத்துக்கோ தம்பின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே தந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி பழச கூட ஒன்னு வந்து வாங்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் ரெண்டு பொருளை வந்து பயனுள்ளதா வந்து மாத்த போறோம். அது என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्स. அடுத்து என்ன வீடியோ வந்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற லைக் தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி என்னதான் மாத்த போறோம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கத்திரிக்கோலா இருக்கட்டும் கத்தியா இருக்கட்டும் ஷார்ப் வந்து பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி செய்ய போறோம். அது எப்படி அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்க வீட்ல இந்த மாதிரி கத்திரிக்கோல் வந்து சரியா வந்து வெட்டாம இருக்கு फ्रेंड्स. இத தான் வந்து சரி பண்ணுதா அப்படினு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க. இப்படி வெட்டும் போல வந்து சைடு வந்து பாத்தீங்கன்னா பேரும் சரியா வந்து அந்த இதை வந்து வெட்டாது. இந்த மாதிரியே வந்து இருக்கும். இதை வந்து என்ன செய்ய போறோம்னா இந்த ஸ்பார்க் பிளக் இருக்குல்ல இதுல வந்து அது செராமிக் தான் இது லேயரு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சைடாப்ல வந்து வச்சு கரெக்டாக அந்த மாதிரி வைக்கணும். அப்போ போல வந்து அதை ஷார்ப்படுத்தும். இதை வந்து இழுக்க கூட செய்யலாம். நீங்கள் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஷார்ப் வந்து தேவையோ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் வந்து பதப்படுத்தும் அந்த செராமிக் இது. இந்த மாதிரி வந்து வச்சு தேய்க்க கூட செய்யுங்க லைட்டாக. இது வந்து அந்த முனைகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மழுங்கினதை வந்து கொஞ்சம் ஷார்ப் வந்து படுத்திடும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணும். இந்த மாதிரி வந்து பாருங்கள் இழுக்க வந்து அந்த இதோட இது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் மினுமினுப்பாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இழுக்கிறது மூலமாகவே இதை வந்து இது பண்ணலாம். பேப்பர் இந்த மாதிரி எதுவும் வெட்டலை அப்படின்னா இப்போ ஓரளவு பண்ணியிருக்கோம். அந்த கரெக்டுன்னு அந்த இது தெரியுது ஒரு மாதிரி பாருங்கள். இப்போ முன்னாடிக்கு எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ வந்து ஓரளவு வெட்டுதா. ஸோ இதை வந்து இன்னொருக்கு வந்து அகைன் வந்து இந்த மாதிரி வச்சு இதை சரி பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக செராமிக் இது வந்து கொஞ்சம் வந்து அந்த முனையை வந்து பார்த்திங்கன்னா இது படுத்தும். இப்போ வந்து நல்லா ஷார்ப்படுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது முனை வந்து அந்த நல்லா தேஞ்சி இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை இப்போ வந்து வெட்டி பார்க்கலாம். இப்போ வந்து செமையாக வெட்டுதுங்க பாருங்கள். ஜஸ்ட்டு முனையை வச்சாலும் நல்லா வந்து வெட்டுது. இப்படி வச்சாலும் அதோட இது கரெக்டாக வந்து வெட்டுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த முனையை தான் இதாக்காமல் இருந்துச்சு. சூப்பராக வெட்டுது. இது வந்து நல்லா முனையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப் வந்து படுத்தி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பார்க் பிளக் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அந்த செராமிக் இருக்கனால வந்து அந்த இதை வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுபோக இதோட லேயர் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சின்னதாக வந்து உடச்சி நீங்கள் வந்து சப்போஸ் வந்து காருக்குள்ளே இருக்கும் இது வந்து முனையை வச்சு உடச்சாலே கண்ணாடி வந்து உடச்சிரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கைட்டை குத்தி வந்து உடைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பார்க் பிளக் இருந்துச்சுன்னா அந்த முனையை வந்து உடச்சி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து ஒன்று கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து கண்ணாடியை வந்து உடைக்க வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் கட்டர் வந்து பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாஸ் கட்டர் செய்யறதுக்கு இந்த ஸ்பார்க் பிளக் வந்து உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உடைச்சாதான் அந்த முனை வந்து ஷார்ப் ஆகும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து கிளாஸ் வந்து கட் பண்ண முடியும். சரி ஓகே ஒரு சுத்தியில வந்து எடுத்துக்கிறேன். இதை ஜஸ்ட் வந்து வச்சு உடச்சிக்கிறேன். உடைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து உடைங்க. உடஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உடஞ்சதுக்கு அடுத்து இந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த முனைகள்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதுபோக உடஞ்ச பீசஸுமே வந்து பார்த்து இந்த இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சே வந்து கிளாஸ் கட்டர் வந்து நம்ம வந்து செய்யலாம். இன்னும் பீசஸும் அங்கிட்டு வந்து பறந்துருச்சு. சரி ஓகே இதை வச்சு வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உடச்சி இந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு. இதை வந்து இன்னும் நான் நல்லா வந்து உடச்சேன். அப்போ மூலம் வந்து முனை வந்து ஒரு இதில் வந்து நல்லா ஷார்ப்பாக வந்துருச்சு. அதுபோக உடச்ச பீசஸ்லையுமே இந்த இது வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முனையை வந்து பாருங்கள் 3 முனையுமே பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. இதை யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம். சரி ஓகே இதுக்கு அடுத்து கிளாஸ் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இதை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதில் இந்த அளவுக்கு பீசஸ் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடை வந்து போட்டு விட்டுலாம். போட்டு விட்டுட்டு அதை எப்படி வந்து வெட்டுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்கேல் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து வச்சு ஃபஸ்ட்டு இதை வச்சு ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இதில் இந்த பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த அளவு வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுட்டு இதையும் வச்சு நல்லா ஒரு அழுத்திக்கிறேன். நல்லா அழுத்தி கோடு வந்து போட்டுக்கிறேன்.
சரி ஓகே, அது கோடு போடும்போது வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் இருந்திருக்கும். ஏன்னா அந்த இதை அப்படியேவும் இது பண்ணுதுங்க பாருங்கள். ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு கோடு வந்து போட்டுருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு கட்டையை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டையை வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி மேலே வச்சு அழுத்துறேன். அழுத்தினோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். சரி ஓகே, இதை வந்து வச்சுட்டு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டி விடணும்னு நினைக்கிறேன். தட்டி விட்டதுக்கு அடுத்து இது பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு இப்போ நல்லா வந்து தட்டி விட்டாச்சு. தட்டி விட்டதுக்கு அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இன்னொருக்கு அழுத்தி பார்க்கலாம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பா பா பாருங்கங்க, அழகாக வந்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த இடத்த இது பண்ணி வச்சிருச்சுங்க. இருந்தாலும் நம்ம வந்து கோடு வந்து நல்ல டார்க்காக வந்து போடுற மாதிரி இருக்குது. நான் வந்து அழுத்தி போட்டது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி இது பண்ணி போட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து பாதியாக வந்து வெட்டி பார்க்கலாம். இது வந்து கோடு வந்து நம்ம வந்து சமமாக ஒரே இதில் இழுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. 2-3 தான் வச்சு இந்த தடவை போட வேண்டாம், ஒரு இதை வச்சு மட்டும் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்பார்க் பிளக்கை வச்சு யூஸ் பண்ணி ஒரே ஒரு கோடு மட்டும் வந்து போட்டுக்கலாம். இந்த இதை வச்சு போட்டுக்கிறேன் இந்த தடவை. சரி ஓகே, இந்த தடவை கோடு வந்து நல்லா ஒரே இதில் வந்து இழுத்து விட்டாச்சு. இருந்தாலும் ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக போயிடுச்சு. சரி ஓகே, இதில் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து லைட்டாக வந்து அடிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கிராக் வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகுறதுக்காக லைட்டாக அடிச்சு விட்டாச்சு. கைட்டை வச்சா வரவே மாட்டேங்குது, ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, இதை அந்த மாதிரி வச்சுட்டு மேலேருந்து நான் அழுத்தம் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சூப்பருங்க, இது வந்து கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆனால் அழுத்துறது ரொம்ப அழுத்துகிற மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது பாருங்கள். இது சூப்பராக வந்து கட் ஆயிடுச்சு. சூப்பருங்க. இதே மாதிரி தான் கிளாஸ் வந்து கட் பண்ணுறது அது வந்து பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம கிளாஸ் கட்டரை யூஸ் பண்ணி ஒரு கட் பண்ணிவிட்டு லைட்டாக வச்சா வந்துடும். ஆனால் வந்து இதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளவு இது பண்ணிவிட்டு இழுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 தடவை, அதான் நான் ஒரு 2 தடவை கீரல் போட்டுட்டு வச்சோம்னா வர மாட்டேங்குதுங்க. அது ஃபுல்லாகவே நல்லா அழுத்தி வந்து இது பண்ணதுக்கு அடுத்து தான் வந்து இது வருது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிளாஸை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பார்க் பிளக்கை யூஸ் பண்ணி அது வந்து செராமிக்னால நல்லா வந்து கோடு வந்து போடுது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பார்க் பிளக்கை யூஸ் பண்ணி வந்து சின்னதாக வந்து ஒரு கிளாஸ் கட்டரே நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியுது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன நம்ம நார்மலாக கட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 தடவை வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக தட்டி விடணும். தட்டி விட்டுட்டு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே கரெக்டாக வந்து வந்துடுது. கொஞ்சம் முனை மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்து தான் செஞ்சேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். அப்போ மூலம் வந்து கிளாஸ் கட்டர் நல்லாவே வந்து வருது. ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுபோக வந்து நம்ம எங்கேயாவது காரில் ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா இந்த இதே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு அடித்தாலே வந்து கண்ணாடினா உடஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். நம்ம கைட்டை குத்தினா கூட உடையாது. ஆனால் இதை வந்து ஏதாவது ஒரு டூலில் வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சுட்டு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடையும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.